காதற்களிப்பால் ஊடலில் வீசப்பட்ட மாலைகள் தேன் சொரிய மிதிலையின் பெருவீதிகளில் ராமன் சென்ற காட்சியை கண்டார் கம்பர். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் எழில்மிகு காட்சிகளில் மனதை பறிகொடுத்து நாம் பயணிக்கிறோம். சென்ற பாடலில் மதநீரும் குதிரையின் வாய் நுரையுமாக சேரும் தூசியுமாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அதிசய வீதிகளை கம்பர் நமக்கு காட்டினார் அல்லவா? இப்பொழுது அத்தகைய வீதிகள் வெறும் பாதைகள் மட்டுமல்ல, அவை காதலையும் கலையையும் செழிப்பையும் எப்படி தாங்கி நிற்கின்றன என்பதை இந்த அற்புத பாடல் வழியாக நமக்கு விவரிக்கிறார். வாருங்கள், அந்த மிதிலையின் உள்ளே இன்னும் ஆழமாக பயணிப்போம். தண்டுதல் இன்றி ஒன்றி தலைத்தலை சிறந்த காதல் உண்டபின் கலவிப்போரின் ஒசிந்த மென் மகளிரே போல் பண்தரு கிழவியார்தம் புலவியில் பரிந்த கோதை வண்டொடு கிடந்து தேன் சோர் மணி நெடுந்தெருவில் சென்றார். அன்பு சான்றோர்களே, இதோ ராமனும் இளவல் இலக்குவனும் மெய்ஞானி விஸ்வாமித்திர முனிவருடன் மிதிலையின் அழகிய வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய வீதிகள் அவை? கம்பர் சொல்கிறார், கேளுங்கள். தண்டுதல் இன்றி ஒன்றி தலைத்தலை சிறந்த காதல் உண்டபின். தண்டுதல் இன்றி என்றால் நீங்காமல், பிரிதல் இன்றி ஒன்றிப்போய் என்று பொருள். கணவனும் மனைவியும் எந்த குறையுமின்றி மனத்தால் ஒன்றி ஒருவருக்கொருவர் உயர்ந்த காதலை அள்ளி பருகிய பிறகு. என்ன ஒரு அற்புதமான பிணைப்பு! இருதரப்பிலும் சரிசமமான சிறப்பான காதலின் உச்சகட்ட இன்பத்தை அனுபவித்த பிறகு, அவர்களின் உள்ளங்கள் ஒன்றி உயிர்கள் கலந்து ஒருமித்த ஆனந்தத்தில் திளைத்த பிறகு, கலவிப்போரின் ஒசிந்த மென் மகளிரே போல் இந்த வரிகளை கேளுங்கள். காம இன்பத்தை ஒரு கலவிப்போர் என்கிறார் கம்பர். அந்த போரில் ஈடுபட்டு உடல் சோர்ந்து மெலிந்து அன்னை மடியில் உறங்கும் குழந்தை போல, மெல்லிய அசைவின்றி இருக்கும் அந்த அழகிய மாதர்களைப் போல, ஆம், அந்த காமக்களிப்பால் சோர்வுற்ற மாதர்களைப் போல. என்ன ஒரு உவமை! எத்தனை ஆழமான காட்சி! பண்டரு கிழவியார்தம் புலவியில் பரிந்த கோதை. அப்படிப்பட்டவர்கள் யார்? பண் தரு கிழவியார். பண்ணை போன்ற இனிய சொற்களை பேசும் அந்த பெண்கள், யாழின் நரம்பு மீட்டும் இசையைப் போல, குயிலின் குரல் போல இனிமையான சொற்கள் பேசும் அந்த பெண்கள். அந்த பெண்களின் புலவியில் பரிந்த கோதை. புலவி என்பது ஊடல். காதல் வயப்பட்ட கணவனும் மனைவியும் கொள்ளும் செல்லமான சண்டை. ஒரு சிறு ஊடலில் அப்பப்பா போதும் உமது அன்பு என்பது போல கோபத்தால் சினத்தால் தங்கள் கூந்தலிலிருந்து அவிழ்த்து வீசி எறிந்த மாலைகள். பாருங்கள், எவ்வளவு நுண்ணிய காட்சி! அன்பு பெருகிய ஓர் ஊடலில் தன் கணவனின் மீதான பாசத்தால் ஊடலுற்று தன் அழகிய கூந்தலிலிருந்து கழற்றி வீசப்பட்ட அந்த மாலைகள். வண்டொடு கிடந்து தேன் சோர் மணி நெடுந்தெருவில் சென்றார். அப்படி வீசப்பட்ட அந்த மாலைகள் கசங்கி காய்ந்து கிடந்தனவா? இல்லை, இன்னும் வாடவில்லை. அவ்வளவு புதுமையுடன், அவ்வளவு நறுமணத்துடன் அவை அப்படியே வீதியில் கிடக்கின்றன. வண்டொடு கிடந்து, அந்த மாலைகளில் தேனுண்டு மயங்கிய வண்டுகள் இன்னமும் மொய்த்து கிடக்கின்றன. தேன் சோர், அந்த மாலைகளிலிருந்து இன்னமும் தேன் சொட்டி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான காட்சி! வீசப்பட்ட மாலையிலும் கூட தேன் வழிந்து வண்டுகள் மொய்க்கும் செழிப்பு. அத்தகைய மணி நெடுந்தெருவில் சென்றார். அத்தகைய அழகிய விலைமதிப்பற்ற பெருமை மிக்க தெருக்களில் ராமபிரானும் இளவல் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் நடந்தார்கள். மிதிலையின் தெருக்கள் வெறும் கற்களாலானவை அல்ல. அவை காதலின் மனம் பரப்பி செல்வச் செழிப்பை காட்டுகின்றன. ஒரு வீசப்பட்ட மாலையிலும் கூட இன்பத்தின் மிச்சமும் செழிப்பின் அடையாளமும் இயற்கையின் வாடாத அழகும் வீதி முழுதும் பரவி கிடக்கிறது. இப்படிப்பட்ட வீதிகளில் நடக்கும்போது ஒரு மன்னனின் நாட்டிலுள்ள மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? எத்தனை மகிழ்ச்சியாக, எவ்வளவு செல்வச் செழிப்போடு இருப்பார்கள் என்பதை இந்த பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆம், மிதிலை ஒரு பொற்காலம். கம்பர் தன் கவித்திரத்தால் ஒரு முழு நகரத்தையும் நம் கண்முன் நிறுத்துகிறார். வீதிகளிலேயே காதலும் களிப்பும் கலவையும் கொட்டி கிடக்கும் மிதிலையின் அடுத்த காட்சி என்னவாக இருக்கும்? அடுத்த பாடலில் இந்த மிதிலை நகரத்து பெண்கள் ஆடும் நாட்டிய அரங்கின் அழகை கம்பர் நமக்கு காட்ட இருக்கிறார். வாருங்கள், கேட்போம்.